அன்பார்ந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சுயமரியாதை போராளி தியாகி இமானுவேல் சேகரனுடைய மணிவு மண்டபத்தில் தியாகியுடைய முழு உருவ சிலைக்கு மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் மாலை அணிவித்து இன்றைக்கு புகழ் வணக்கத்தை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். தியாகி இமானுவேல் சேகரன் சாதியத்துக்கு எதிராக இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பாளராக இந்த மண்ணில் களமாடினார். தியாகியுடைய இமானுவேல் சேகரனுடைய அர்ப்பணிப்பை உலகறிய செய்ய வேண்டும் என்று எம்மை போன்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் அமைத்து அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம். அந்த அடிப்படையில் தியாகி இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அமைத்து கொடுத்திருக்கிறது. தியாகி இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். இந்த தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணிலே ஆட்சி செய்யும் போது இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவு நாளை அரசியலாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கோரிக்கையை ஏற்று தியாகி இமானுவேல் சேகரனுக்கு ஒரு மணிமண்டபம் வைத்து முழு உருவ சிலையை அமைத்து தந்ததற்கு மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கூடுதலாக நாட்டினுடைய முதல்வரே வந்து அவருடைய கரங்களால் இதை திறந்து வைத்ததை மருதநாட்டு மக்கள் கட்சி வரவேற்று நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மணிமண்டபம் என்பது தற்போது மணிமண்டபமாக இல்லை, திருமண மண்டபம் போல் அமைந்துள்ளது என்று ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை நீ எப்படி? நானும் சமூக வலைதளங்களில் அதை பார்த்தேன். ஒரு ஒரு பகுதியில் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தியாகிகளுடைய ஒரு மணிமண்டபமோ சிலையோ அமைப்பதற்கு அந்த சமூகத்தை சார்ந்தவரோ இல்லை அந்த பகுதியை சார்ந்தவரோ ஒரு ஒப்புதல் இல்லாமல் அந்த வேலை அரசு செய்யாது. அந்த அடிப்படையில் இந்த நிர்வாக கமிட்டியில் கட்டாயம் இது சம்மந்தமாக பேசியிருப்பாங்க. இது நேரடியாக அரசே திட்டமிட்டு அது செஞ்சதாக தெரியல. ஒருவேளை அவர்கள் திட்டமிட்டு இங்கே நிர்வாகத்திடமோ இங்கே உள்ள நிர்வாகத்திடமோ ஒரு கலந்துக்காமல் இந்த செயலை செஞ்சுருந்தாங்கன்னா அதை கண்டிக்கத்தக்கது. அதை அரசு மறுபரிசீலனை பண்ணணும். நிச்சயமாக இப்போ தேர்தல் காலங்களில் மட்டும் இது போன்று சமூக அமைப்புகள் இவ்வாறு வந்து மரியாதை செலுத்துவது, இது போன்று பேசுவது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுது. ஏன்னா மற்ற காலங்களில் முக்கியமான இடங்களுக்கு வர்றதில்லை, இந்த சமூக அமைப்புகள் எங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிற சார் தான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மணிமண்டபம் கட்டி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மணிமண்டபம் துவங்குறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட அமைப்பில் வருதுன்னு சொல்லி இங்கே எல்லாருக்கும் பரவலாக தீர்க்க வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் இந்த நிர்வாக கமிட்டிக்காவது தீர்க்க வாய்ப்பு இருக்குது. அப்போயே இதை பற்றி பேசியிருந்திருக்கலாம். இதை பற்றி பேசலைன்னா அது முறையாக அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய ஒப்புதோடு தான் அந்த வேலை நடந்திருக்கு. இன்றைக்கி அரசியலுக்காக பேசுகிறாங்கன்னா அது தனிப்பட்ட கருத்து, நான் அதுக்குள்ளே சொல்ல வரல. ஆனால் மருதநாட்டு மக்கள் கட்சி தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கான போராட்ட களத்தில் நிற்கிறோம். மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் பேசுகிறோம். தொடர்ச்சியாக தியாகியுடைய நினைவிடத்துக்கு தொடர்ச்சியாக நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வருகிறோம். இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை பேசக்கூடிய ஒரே அமைப்பு மருதநாட்டு மக்கள் கட்சி தான். இங்கே மற்ற அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நான் பேசுறதுக்கு வரல. ஆனால் மருதநாட்டு மக்கள் கட்சி இந்த மக்களுக்கான அதிகாரத்தை பெற்று தர வேண்டியது. தியாகி இமானுவேல் சேகரன் அதைத்தான் விரும்பினார். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் கூட இந்த மண்ணில் சாதிய ஒரு முரண்பாடு, ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்மளால் உணர முடியுது. இன்னைக்கு ஒரு சமகாலத்தில் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் அதிகமாக படித்து விட்டான், என்னோட அதிகமாக படிக்கிறான், நன்றாக படிக்கிறான் என்பதற்காக சக மாணவராலே அருவாளை கொண்டு வகுப்பறையிலே வெட்டக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கு. அப்படி என்றால் இமானுவேல் சேகரன் இந்த மண்ணிலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக 65 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் களமாடி இருக்கிறார். இது போன்ற தொழில்நுட்பங்கள் இருந்திருக்காது. ஒரு கிராமத்திலிருந்தே ஒரு கிராமத்திற்கு அப்படி பயணமாகி போய் இந்த மக்களை பிரச்சனையை கேட்டறிவதற்கு கூட அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்று பார்க்க. அப்படிப்பட்ட காலச்சூழல் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக இமானுவேல் சேகரன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான தலைவர் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளைய தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்னை போன்ற தலைவர்களுக்கு ஒரு கடமை. அதைத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். தேர்தல் நேரத்துக்களில் சில தலைவர்கள் வருவாங்க, போவாங்க, பேசுவாங்க. அதை பற்றி நான் பேச விரும்பலை. இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அரசியலிலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
இமான் சேகரன் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்க வேண்டும் என்று பேசினார். இந்த மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த மண்ணிலே களமாடினார். இமான் சேகரன் இறுதி நாட்களே தன்னுடைய எதிரிகள் நெருங்கி அவரை படுகொலை செய்யக்கூடிய நிலைமையை கேள்விப்பட்டும் கூட ஒரு நாள் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆட்களை வைத்துக் கொள்ளவில்லை. அவர் ஒதுங்கி பயந்து ஓடவில்லை. அப்படிப்பட்ட இமான் சேகரன் இந்த மண்ணுடைய புகழை மருதநாட்டு மக்கள் கட்சி பரப்புவதுதான், அவர் கொள்கைப்படி நடப்பதுதான் இந்த மண்ணினுடைய மருதநாட்டு மக்கள் கட்சியின் முதல் வேலையாக இருக்கும். தேவேந்திர சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து ஒரு பக்கம் தேர்தல் களம் காண வேண்டும் என்ற மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வது என்று அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குரல்னு சொல்லி சமூக ஊடகங்கள் நிறைய பேசுகிறாங்க, எனக்கு அது புரியுது. எனக்கு இப்போ அப்படி பார்த்தா சமூக ஊடகங்களில் அதிகமாக பயிரக்கூடிய நீங்கள் சமூக வட்டாரத்துக்கு இருக்கவங்க மட்டும்தான் அதை செய்கிறதா தெரியுது. நீங்கள் ஒரு கிராமத்தில் போயிட்டு என்னுடைய அரசியல் சூழ்நிலை என்ன, இந்த சமூகத்தினுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டால் அந்த கிராமத்தில் அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படின்னா எல்லா கிராமமே தெரியாதுன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் எல்லா கிராமமும் சொல்ல முடியாது. உங்களை மாதிரி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு பெயர் மாற்றம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? தேவேந்திர வேளாண் அறிவிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை கிராமங்களில் தன்னுடைய சர்டிஃபிகேட்டை மாற்றிருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு அது தெரியும்? நான் என்ன சொல்கிறேன், நான் இந்த சமூகத்துக்கு எந்த கோரிக்கையான சமூக கோரிக்கையை பற்றி பேசுகிறவர்கள் முதல்ல அந்த ஒட்டுமொத்த சமூக மக்களிடம் கொண்டு சேரும் அளவுக்கு இந்த கோரிக்கையை போய் மேலே சேருங்க. அது வென்றெடுக்கிறதுக்கு கட்டாயம் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒரே களத்தான் நிற்போம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஓகே, இப்போ சிலை முன்பாக இருக்கீங்க, இந்த சிலையை தவறு, கால் மேலே போட்டிருக்க மாதிரி சிலதான் வேணும்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஏன்னா அவர் எதுக்காக படுகொலை செய்யப்பட்டாரோ அந்த நோக்கத்தவே அரசு கைவிட்டுச்சுன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்கல்ல. இந்த கோரிக்கைலாம் சிலை முழுமையாக முடிவடைந்து அரசே திறந்ததுக்கப்புறம் பேசுகிறது அது நியாயமானு எனக்கு தெரியல. ஆனால் இது போன்ற வடிவில் இந்த மாதிரி இடங்கள்ல சிலை முன்னாடி வருது, இது அரங்கமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கின்ற விஷயத்தை கட்டாயம் அரசு தரப்பு நிர்வாகத்தில் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்தை அரசே பண்ணால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை மறுபரிசீலனை பண்ணணும். அது நீங்கள் அவர் கேட்கறதுனால தவறு இல்லை. இமான் சேகரன் சிலை இன்றைக்கி மணிமண்டபம் 40 ஆண்டுகளாக போராடணும், இன்றைக்கி அது நடந்திருக்கு. இப்போ அது பிறகு சிலை எனக்கு இப்படி ஒன்று பேசுறது அது அந்த ஆரம்ப காலத்திலே பேசுனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மருதநாட்டு வேங்கைகள் எப்படி இந்த தேர்தலில் யாரோட ஆதரவு, யாருக்கு ஆதரவு கொடுக்கறதா? மருதநாட்டு மக்கள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கையாக கொண்ட அமைப்பு, தந்தை பெரியாரை கொள்கையாக கொண்ட அமைப்பு, பேராசான் கார்ல் மார்க்ஸை கொள்கையாக கொண்ட அமைப்பு. இன்றைக்கு தமிழ் மண்ணிலே மதவாத சக்திகள் இந்த மண்ணிலே சாதித்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியிலே தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக ஆட்சி ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி RS கும்பல் தமிழ்நாட்டிலே ஒரு சாதிய மோதலை, மத மோதலை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். அவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இங்கே ஆதரவு களத்திலே இங்கே பல பேர் நிற்கிறார்கள். மருதநாட்டு மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு மதசார்பற்ற முற்போக்கு ஜனநாயக சக்திகளோடு 2026 தேர்தலை சந்திப்போம். அது இந்த சாதியத்துக்கு எதிராக வன்முறையை தூண்ட நினைக்கிறவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான பிரதிநிதித்துவம் சரியாக கிடைக்குதா? பல்வேறு தலைவர்கள், மூத்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவேந்திர வேளாண் மக்களே இரு பெரும் கட்சிகளை புறக்கணிக்க நம்ம கருத்து வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? இந்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை, அரசியல் அங்கீகாரம் இல்லைன்னு தான் எங்களை போன்ற அமைப்பே உருவாயிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணுடைய மூத்த தலைவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் தேவைப்பட்டார்கள். அவர்களை பார்த்து வளர்ந்தவர்கள் தான் எங்களை போன்றவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்கள் தான் எங்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். ஒவ்வொரு மூத்த தலைவருடைய ஃபைலாவிலும் புரட்சியாளர் அம்பேத்கரும் படைப்பது தான் இருக்குது. நம்முடைய தலைவர் மூத்த தலைவருடைய கொள்கையில் அம்பேத்கர் இருக்குது. பெரியார் அவர்கள் தான் எங்களை கொண்டு சேர்த்தார்கள். அங்கிருந்து தான் கற்றுக்கிட்டோம். இன்றைக்கு அவர்கள் மாற்றி பேசக்கூடிய அவருடைய நிலைப்பாடு புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த மண்ணிலே விதைத்தவர்கள் இந்த சமூகத்துடைய மூத்த தலைவர்கள். அதனுடைய பின்தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த சமூகத்துடைய பிரதித்துவம் இல்லை, அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டுதான் நாங்கள் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம். அதை பெற்றுத்தருவதுதான் மருதநாட்டு மக்கள் கட்சியுடைய வேலை. ஏகோபித்த இளைஞர்கள் ஒற்றை தலைமையில் செயல்படணும், தேவேந்திர அமைப்புகள்லாம் எல்லாம் ஒன்றா நின்று ஒற்றை தலைமையில் செயல்படணும் அப்படின்ட்டு நிறைய கமெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் பதிவிடும்போது பதிவிடுறாங்க. அதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? நிச்சயமாக நான் ஏற்றுக்கிறேன். ஒற்றை தலைமை இந்த சமூகத்துக்கு தேவை. ஒற்றை தலைமை தான் ஆரோக்கியமானது, அதை மறுக்கிருக்குல்ல. ஆனால் அந்த தலைமை ஒற்றை கருத்தோடு ஒற்றை கொள்கையோடு நிரந்தரமாக நிலையாக நிற்கிறான்றதுதான் கேள்வி. இன்றைக்கு இந்த மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்ட சமூக இயக்கம், சமூக தலைவர்கள் அவர்கள் கொண்டிருந்த கொள்கை என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு என்னன்னா மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு கொள்கையில் மாற்றினாங்கன்னா எந்த நிலைப்பாட்டில் நிற்பாங்க? இன்றைக்கு எங்களுக்கு பெரிய வேலை இருக்குது. எங்களை போன்ற அமைப்புகளுக்கு பெரிய வேலை இருக்குது. இளைஞர்களை அரசியல்படுத்துவது, பக்குவப்படுத்துவது, கொள்கைகளை கொண்டு சேர்ப்பது என்று எங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. ஆனால் நாங்கள் ஒருபோதும் இந்த சமூகத்துடைய மூத்த தலைவர்களை குறை சொல்ல ஒருபோதும் இல்லை. அவர்கள் இந்த மண்ணிலே இந்த மக்களுடைய ஆலமரம் போன்றவர்கள். நாங்கள் அது விழுதுகள் தான். ஆனால் நாங்கள் இந்த மண்ணிலே கொள்கையோடு நிற்க விருப்பப்படுறோம்.
பட்டியல் மாற்றத்திற்கு ஆதரவளிக்கும் கட்சிக்கே தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்கு இருக்கும் என்ற ஒரு இது இருக்கு. அதை எப்படி எதிர்கொள்வது? அது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கலாம், நான் அதை மறுக்கலை. எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் இந்த சமூக மக்களுடைய நலனாக இருந்தால் மருதநாட்டு மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த மனிதனை நின்று அதற்கு ஆதரவாக நிற்கும். உதாரணத்துக்கு 2021 இந்த சமூக மக்கள் பெயர் மாற்றத்திற்கு பெருவாரியாக எழுச்சியோடு களத்தில் நிற்கும்போது மருதநாட்டு மக்கள் கட்சி மதியிலே 2020 மிகப்பெரிய மாநாடை நடத்துகிறோம். இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்த்தோம். எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகுதான் இந்த அறிவிப்பே வந்தது. அந்த போன்ற இந்த மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மருதநாட்டு மக்கள் நிச்சயமாக நிற்கும். பட்டியலின் சமூகம் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டியல் என்ற வார்த்தை சொல்வது எங்களுக்கு இழிவாக இருக்குன்னு சொல்லி இங்கே சமூகத்தில் பேசுகிறாங்க. எல்லா சாதியும் அட்டவணைப்படுத்தப்பட்டு தான் இருக்கு. பட்டியல்ன்றது வார்த்தை, அட்டவணைன்றது வார்த்தை. இது நம்மளை மட்டும்தான் அட்டவணைப்படுத்தி வச்சிருக்காங்க சொல்ல, எல்லா சமூகமும் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதில் இங்கே சிக்கல் இல்லை. ஆனால் எதற்காக இந்த மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்து அட்டவணையிலே வைத்திருக்கிறார்கள், அது நிறைவேறிச்சா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கோரிக்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த அட்டவணையில் இந்த சமூக மக்களை ஏன் கொண்டு வந்தார்கள், அவர்கள் எந்த நிலையில் இருக்கும்போது கொண்டு வந்தார்கள், இன்னைக்கு மாறி இருக்கிறான்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் 100 குடும்பங்கள் இருக்கான்னு சொன்னால் ஒரு 10 குடும்பம் ஒரு செல்வந்தராக இருப்பாங்க, நில உடையவராக இருப்பாங்க, 90 பேர் தினக்கூலிக்கு வரைக்கும் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. அப்படின்னா இந்த நிலைகள் மாற வேண்டும் என்று தான் இந்த சமூக மக்களுக்கு கூடுதலான இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அந்த இடஒதுக்கீடு இந்த மக்கள் பயன்பட்டு முன்னுக்கு வந்து விட்டால் என்றதை ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. அதன் பிறகு இதுக்கு நிச்சயமா அது பேசணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்றத்தாழ்வு என்பதும் ஏழை பணக்காரன் என்பதும் எல்லா சமூகத்திலையும் இருக்கத்தானே நிச்சயமா இருக்கிற மறுப்பதற்கு இல்லை. கூடுதல் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மக்கள் ஏற்றத்தாழ்வுக்கு இல்லை. சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு உறவுகளையோ பக்கத்து தெருக்காரனையோ பக்கத்து ஊருக்காரனையோ அரவணைச்சு செல்லக்கூடிய மனநிலையே எனக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் பொருளாதாரத்திலும் கல்வியும் உயர்த்துறதுக்கு யார் உதவி செய்வாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடுல எதை வேணாலும் வேணாம்னு சொல்லலாம். கல்வியினுடைய இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்ல முடியுமா? நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு கல்வியில் இடஒதுக்கீடு பெற்று இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க? அதை மறுக்க முடியுமா? நம்ம இடஒதுக்கீடு எல்லாருக்குமானதா தானே. நீங்க அப்படித்தான் நானும் பார்க்க சொல்றேன். நான் மாற்றி சொல்லலை. இடஒதுக்கீடு எல்லாருக்குமானது. இந்த மக்கள் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். முதல் தலைமுறை பட்டதாரி தான் இன்னைக்கு நம்ம எல்லா வீட்டில் இருக்கோம். என் அப்பா படிக்கல, என் தாத்தா படிக்கல, முதல் பட்டதாரி இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கிறோம். என்னுடைய பிள்ளையை நீங்க நல்லா படிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த தலைமுறை அதை விட நல்லா வரக்கு வாய்ப்பு இருக்கு. இது இழிவல்ல, இது நம்முடைய உரிமை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.